ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஐம் யோர் co-learner. போன 2 வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். விண்டோஸ் 10ல் இருக்கக்கூடிய இன்பில்ட் சாஃப்ட்வேரை வச்சு நம்ம எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய VLC மீடியா பிளேயரை வச்சு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி கேப்சர் பண்ண வீடியோஸை எடிட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த எடிட் பண்ணுறதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் எதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் விண்டோஸ் 10ல் இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்கள் இதுக்காக எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. விண்டோஸ் 10 லேப்டாப் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஃபோட்டோஸ் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் ஆப் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனவுடனே நம்மளோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆல்பம், பீப்புள், ஃபோல்டர்ஸ்னு இருக்கும். நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். இப்போது நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே டாப் கார்னரில் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். நியூ வீடியோ ப்ராஜெக்ட், ஆட்டோமேட்டிக் வீடியோ, இல்லை இம்போர்ட் பேக்கப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நியூ வீடியோ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வேணும்னா நியூ நேம் கொடுத்துக்கலாம். நான் டெமோன்னு கொடுக்குறேன். இப்போது இங்கே ஆட்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் பிசி, ஃப்ரம் மை கலெக்ஷன், இல்லை ஃப்ரம் வெப், இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணுவோம். ஃப்ரம் திஸ் பிசி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வீடியோ எடுக்கணுமோ அந்த வீடியோ காட்டும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்த ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இப்போ லோட் ஆகிடுச்சு வீடியோ. இப்போ அந்த வீடியோவை ஒரு கிளிக் பண்ணி பிளேஸ் இன் த ஸ்டோரி போர்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நமக்கு கீழே ஸ்டோரி போர்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டோரி போர்டு. நம்ம எடிட் பண்ண போகிற வீடியோஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது கீழே காட்டும். வேறு என்ன இருக்குது இந்த டேஷ்போர்ட்லனா, நமக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கஸ்டம் ஆடியோ, கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டைட்டில் கார்டு, ட்ரிம், ஸ்ப்ளிட். ஸோ நம்ம வீடியோவை என்னென்னலாம் எடிட்லாம் பண்ணுவோமோ அதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நமக்கு வேணால் ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ போர்ஷன் வேணுமோ அதை ஜஸ்ட் வேணுன்ற அளவுக்கு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். டன் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன். ஸ்ப்ளிட்ன்றது நம்ம 2ஆக பிரிக்கிறது, ஒரு வீடியோவை 2ஆக பிரிக்கிறது. ஸோ உங்களுக்கு வீடியோ எந்த இடத்துல கட் ஆகணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா வீடியோ இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல நமக்கு கட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வீடியோ இன்சர்ட் பண்ணோம்னா திருப்பி ஆடு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோஸை நம்ம திரும்பி கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வெல்கம்னு டைப் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்லாம் நமக்கு வேர்டிங்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். டன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் 3D எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபில்டர்ஸ் ஏதாவது நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். முன்னாடி இருக்கிற பார்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த கீழே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், டெலீட் டஸ்ட்பின். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த வீடியோ டெலீட் ஆகிடும். இப்போ இது கூட நான் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா அகெயின் நீங்கள் போயிட்டு ஆட் கொடுத்து ஃப்ரம் திஸ் பிசி நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ ஆட் ஆகிருச்சு. இப்போ ஆட் ஆனதுக்கப்புறம் இதை ஸ்டோரி போர்டில் ப்ளேஸ் பண்ணோம்னா கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளேஸ் இந்த ஸ்டோரி போர்டு கிளிக் பண்ண உடனே தான் நமக்கு இந்த ஸ்டோரி போர்டில் அந்த வீடியோவோ இல்லை இமேஜோ வந்து ட்ராப் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது வேறு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸில் எடிட் பண்ணிகிட்டே போகலாம். வீடியோ ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சில மியூசிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை எனக்கு தனியாக நான் ஏதாவது கஸ்டம் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இந்த கஸ்டம் ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டேப் வரும். இந்த டேப்பில் ஆட் த ஆடியோ ஃபைல் அதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ண ஏதாவது ஒரு மியூசிக்கை எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வால்யூம் எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மியூசிக் ஃபேட் இன் ஃபேட் அவுட் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோ கூட அந்த சாங்கும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபினிஷ் யுவர் வீடியோன்னு கேட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வீடியோ குவாலிட்டி, நம்மளோட வீடியோ எந்த குவாலிட்டியில் இருக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி இல்லை மீடியம் இல்லை லோ, ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுங்க, நேம் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆகுது பாருங்கள். நம்ம ஆட் பண்ண இமேஜும் வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது இன்பில்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற எவ்வளோ வீடியோஸை வேணால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இது எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று நமக்கு இது OneDriveலையும் சேவ் ஆகிடும். இந்த இன்பில்டாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதால இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் யார் வேணால் இது எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப எடிட்டிங் நாலேஜ்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோலர்னர்.